கடல் தண்ணி உள்ளே பூந்துருச்சு, ஊருக்குள்ளே பூந்துருச்சு, எல்லோரும் ஓடுறாங்க ஒடியாராங்க, எல்லாம் வீடெல்லாம் நாசமாயிடுச்சு அப்படி இப்படின்னாலும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. கடல் தண்ணி ஊதிருச்சான்னா அவ்வளோ தூரமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அது என்னன்னே தெரியாது. அப்போ சுனாமினே நின்று தெரியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13 கடலோர மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து எங்கள் குழு வந்து படப்பிடிப்பு குழு நாகப்பட்டினம் போகிறோம். அங்கே தங்கிட்டு நாங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸ்பாட்டுக்கு போனால் ஊரே வந்து மயானமாக இருக்குது. அப்படியே ஓஞ்சு கிடக்குது. ஒரு போர்க்களத்தில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி சாஞ்சு பிணங்களெல்லாம் அங்கங்கே கிடக்குது. அப்போ நாங்கள் போனோமே எங்களுக்கே ஒரு என்னென்னா அது வந்து சுற்றிலும் ஃபுல்லாக ஒரு இளவு வீடு மாதிரி இருக்கும்ல, ஊரே இளவாக இருந்துச்சு எப்படி இருக்கு அந்த மாதிரி. டுவெண்ட்டி 4 ஹவர்ஸ் அவங்க சாப்பிடல பண்ணல, எந்த கடையும் இல்லை, ஹோட்டல் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அப்புறம் அங்கே சாப்பாடு வர வச்சு அவங்களுக்கு வச்சுட்டு அவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க. 2 நாளாக சாப்பிடாம இருந்தது சார், என்னை அப்படியே உயிர் போய் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து திடீர்னு வந்து இது பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படிம்பாங்க. அது பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் எப்படி இருக்குது, கடல் மட்டத்துக்கு கீழே வந்தது அந்த மார்க்கெட் இருக்குது. அங்கிருந்து கடல் நீருக்கு வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அப்போ வந்து கொட்டுற போது அங்கே இருக்க மீன் வாங்கிட்டு இருந்தா மீன் விற்கிற எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. ஆனால் அரசாங்கம் வந்து அன்னைக்கு வந்து பெருசாக வந்து மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து டோட்டல் டெத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க 22,000 தான் கணக்கு காட்டினாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அந்த மீன் மார்க்கெட்லேயே 5,000 பேருக்கு மேலே செத்துருக்கும். தண்ணி அப்படியே வரபோது வேகமாக கிட்டத்தட்ட 60 அடி தூரத்தில் வந்து அலை வந்துச்சுன்னு எப்படி இருக்கு பாருங்க கடல் மட்டத்தில். அதை மேலே பார்த்தாவே மிரண்டுருவாங்க, அதுலேயே பாதி உயிர் போயிருக்கு. கடலில் வந்து பெரிய பெரிய லான்ச்சர் எல்லாம் வச்சுருப்பாங்க, சின்ன சின்ன படகு இருக்குது, கட்டுமர படகு இருக்குது, இது இருக்குது. அத்தனை படகும் உடஞ்சது. அவங்க இருக்கிற மக்களெல்லாம் ரொம்ப இது பண்ணானுங்க. அதை பார்த்தா பாதியில் உயிர் அதிலேயே போயிருக்கு. நாங்கள் கடற்கரை ஓரத்தில் ஒருத்தர்கிட்ட இன்னும் பேட்டி எடுத்துகிட்டு இருக்க போது எனக்கு காலுக்கு கீழே இன்னும் நெருடலாக இருந்துச்சு. என்னடா நெருடலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சரி அவர் பேட்டி எடுக்கிற போது அதையும் பார்த்துக்கோனே கீழே சரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். கீழே பார்த்தா ஒரு பாடி அப்படியே தண்ணியோட அப்படியே அந்த மணல் மூடி கிடக்கு. நான் அது மேலே நின்றுருக்கிறேன், அந்த பாடி மேலே நின்று நான் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன். அந்த பாடியை ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிறைய பெண்களெல்லாம் வந்து கூட வந்தவங்களால கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒட்டு துணியில் ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு இதாக அகோரமாக இருந்துச்சு. அதில் சில பேரெல்லாம் வந்து இந்த கண்ணு காதில் மூட்டுறது, அதில் வந்து சமூக விரோதிகள் உள்ள வந்து திருடுறது இது பண்ணுறது. ஆமாம், அப்போ வந்து ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏரியா கடற்கரை ஒட்டி இது கடலில் தண்ணி வந்து மக்கள் எல்லாம் அவங்க போய் தஞ்சமடைஞ்சுக்கிறாங்க அந்த கோயிலில். அதை வந்து அப்படியே வந்துட்டு அந்த கோயில் பக்கத்தில் அப்படி தண்ணி வெட்டி பார்த்து அப்படியே போனதாக பின்னாடியே அப்படியே திரும்பி போயிடுச்சு. அன்னைக்கு வந்து கடல் மாதான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் வந்து கடல் மாதா வந்து அந்த கடல் அதுக்கப்புறம் கடலை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அந்த கடலை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, கடலில் வாழ்க்கையில் உண்மையில் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைவுங்கிறது வந்து கான்செப்டே இல்லை தமிழ்நாட்டில். நியூஸில் எல்லாம் 24 ஹவர்ஸ் நியூஸும் வந்து அப்போ தான் 4 வருஷம் ஆச்சு. 2000 ஆரம்பித்தாங்க நியூஸு. 2004 வந்து அந்த லைவ் கான்செப்ட் தான் கொண்டு வராங்க முதல்ல. அப்போ லைவ்ல வந்து பெரிய விஷயம் இல்லை, ஃபர்ஸ்ட் லைவ்ல பேசுறது. ஆமாம், தமிழகத்திலே. ஆமாம், ஓகே. அதாவது வீடியோவோட லைவ்ல பேசுறது வந்து நம்ம சன் நியூஸ் தான், அது ரிப்போர்ட்டர் நான் தான். தமிழர் கழகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நவீன். இனி நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு நாச்சி செல்வராஜ் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். டிசம்பர் 26, 2004 தமிழகத்தினுடைய ஒரு கருப்பு நாள் அப்படின்னே சொல்லலாம். சுனாமியுடைய தாக்கத்தினால
பல பேர் வந்து உயிரிழந்தாங்க, பல மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டது. அதனுடைய நினைவுகளை பகிர்வதற்காக தான் நாங்கள் உங்களை அழைச்சிருக்கோம். ஏன் உங்களை ஸ்பெஷலாக உங்களை அழைச்சிருக்கோம் அப்படின்னா, அன்னைக்கு தேதியில் வந்து அந்த களத்தில் நின்ன ஒரு ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா அது உங்களை சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் இந்த மாதிரியான சோஷியல் மீடியா இல்லாத அந்த காலகட்டத்தில் வந்து மக்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னே வந்து தெரியாது இருந்தபோது உங்களால் தான் வந்து பல பேர் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்றதே தெரிஞ்சுக்கிட்டாங்க. குறிப்பாக சன் நியூஸில் வந்து நீங்கள் லைவ் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்தீங்க. தமிழகத்துலேயே அந்த பெருமை வந்து உங்களுக்கு தான் சேரும். அந்த இடத்துல இருந்து ஏன்னா அது ஒரு வீடியோவாக பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ பதபதைப்பாக இருக்கும் அந்த ஒரு நிமிடங்கள். பட் நீங்கள் களத்தில் நின்று அந்த மக்களாக நின்று வந்து அந்த நியூஸை எல்லாருக்கும் வந்து தெரியப்படுத்தியிருக்கீங்க. அந்த ஒரு தருணம் எப்படி இருந்தது சார்? 2004 டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு. அப்போது எனக்கு டியூட்டி இல்லை, வீட்டில் தான் இருந்தேன். வீட்டில் இருக்கிற போது திடீர்னு ஃபோன் வருது காலையில் ஒரு 9 மணி இருக்குது. சீக்கிரம் வாங்க, இன்னைக்கு டியூட்டி இருக்கா அப்படி. அன்றைக்கி இல்லை டியூட்டி இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை எடிட்டர் வர சொன்னார் அவசரம் அப்படின்னு சொன்னேன். என்னென்னு கேட்டால் அப்புறம் ஃப்ளாஷ் நியூஸ் ஓடிட்டுருக்கு. கடல் தண்ணி உள்ளே பூந்துச்சு, அவங்க சுனாமி நல்லா தெரியாது, கடல் தண்ணி உள்ளே பூந்துருச்சு, ஊருக்குள்ளே பூந்துருச்சு, எல்லோரும் ஓடுறாங்க ஒடியாராங்க, எல்லாம் வீடெல்லாம் நாசமாயிடுச்சு அப்படி இப்படின்னாலும் பரபரப்பாக போயிட்டுருக்கு. கடல் தண்ணி பூந்துருச்சான்னா அவ்வளோ தூரமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அது என்னென்னே தெரியாது. அப்போ சுனாமினே நின்று தெரியாது. அப்போ தான் பரபரப்பாக போயிட்டுருக்கிற நேரம். பரபரப்பாக போயிட்டுருக்கும். அப்போது நியூஸ் ஃப்ளாஷ் நியூஸில் அடிக்கிற போது என்னென்னா கடல் நீர் உள்ளே போந்துருச்சு அப்படி தான் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ வந்து இவர் தயநிதி மாறன் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர். அப்போ அப்படிங்கிற போது அவர் இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் அவர் தான் விசாரிச்சுட்டு அதுக்கு வந்து ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் அது, அதனால் வந்து டி சுனாமி அப்படின்னு தான் போட்டிருக்கு. அப்போ உடனே இங்கே மக்கள் என்ன டி சுனாமின்னு அடிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு பேர் சுனாமி, அந்த டி வந்து சைலண்ட். அப்படி வந்தோம்னா பார்த்தோன்னா அப்புறம் தான் சொல்லுது. அப்புறம் பார்க்குற போது தமிழ் இலக்கியங்களை இதில் வச்சு பார்க்குற போது அது வந்து ஆழிப்பேரலை அப்படின்ட்டு தான் அதுக்கு பேர் வந்து ஆழிப்பேரலை. அது ஏற்கனவே தமிழ்லேயே கூட சங்ககால இலக்கியங்களில் அதெல்லாம் சொல்லிக்கிறாங்க. இது எப்படியெல்லாம் வரும் என்ன வரும்னு சொல்லிட்டு அப்போ தான் சில அறிஞர்கள், சில சயின்டிஸ்ட்டு, சில மெட்ரோலஜி அவங்களாம் வந்து எல்லாம் சொல்கிறாங்க இப்படியெல்லாம் தான் இருக்குன்ட்டு. ஆனால் வந்து கணிக்க முடியல. ஏன்னா வந்து 100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் அந்த ஆழிப்பேரலை வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் நமக்கு 100 வருஷத்துக்கு அப்புறம் இது வந்ததே இல்லை, யாருக்கு தெரியாது, இந்த ஜென்ரேஷனுக்கு யாருக்கு தெரியாது. இந்த இந்த இது மாதிரி அடுத்த ஆழிப்பேரலை வர்ற போது இப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ சுனாமின்னு அடிச்சாங்கன்னா கூகுளில் டக்குன்னு வந்துடும். ஆனால் அப்போ யாருக்குமே ஒன்றுமே தெரியாது. அதுதான் வந்து ஆரம்ப கட்டம். அப்போ என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 13 கடலோர மாவட்டங்கள் வந்து பாதிக்கப்பட்டுச்சு. சென்னை, செங்கல்பட்டு, கடலூர், திருவள்ளூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே போனீங்கன்னா கடலூர்லேருந்து அப்படியே இது வரைக்கும் போகும், கன்னியாகுமரி வரைக்கும் போகும், நாகப்பட்டினம் அப்படின்ட்டு. அப்போ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் அலர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் போகலன்னு கிடையாது. இப்போ ஹெட் குவார்ட்டரில் யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் போகணும் ஸ்பாட்டுக்கு. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லைவுங்கிறது வந்து கான்செப்டே இல்லை தமிழ்நாட்டில். நியூஸில் எல்லாம் 24 ஹவர்ஸ் நியூஸும் வந்து அப்போ தான் 4 வருஷம் ஆச்சு. 2000 ஆரம்பித்தாங்க நியூஸு. 2004 வந்து அந்த லைவ் கான்செப்ட் தான் கொண்டு வராங்க முதல்ல. அப்போ வந்து பென்ஸில் அப்போ வந்து பல கோடி ரூபா, ஆமாம் 10-20 கோடி ரூபா, ஓகே, ஒரு 20 கோடி 25 கோடி அந்த செட்டப். அது வந்து வேனே ஒரு வித்தியாசமாக இருக்குது. அப்படி வேன் வந்து ரோட்டில் போகிறவன் மக்கள் அதை அப்படியே அண்ணாந்து பார்ப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு ஏதோ ஒரு சயின்டிஸ்ட்டு கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவர் சுவிட்ச் அடித்தா அது மேலே அது கூட அப்படியே விரிஞ்சு அந்த வேவ்ஸ் எல்லாம் அப்படியே கொண்டு வந்து அங்கேருந்து அலைன்மெண்ட் அப்படியே போகும். இன்றைக்கி வந்து ஏதோ வைஃபை அது இதுன்றெல்லாம் சொல்கிறாங்க, என்னென்னமோ இருக்குது. அந்த காலகட்டத்தில் எதுவுமே இல்லை. அந்த வேன் எடுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து நாகப்பட்டினம் மோஸ்ட் எஃபெக்டட் இன் தமிழ்நாடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதில் கிட்டத்தட்ட அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம் தான் அங்கே தான். அப்புறம் நாங்கள் சென்னையிலேருந்து எங்கள் குழு வந்து படப்பிடிப்பு குழு நாகப்பட்டினம் போகிறோம். நாகப்பட்டினம் போகிற போது நைட்டெல்லாம் ட்ராவல் பண்ணி காலையில் போய் இறங்கிட்டோம். காலையில் ஒரு 6 மணி இருக்குது. அங்கே போய் தங்குறதுக்கு சீஹார்ஸ் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல், அவங்க ஏடிஎம்கே. அப்போ வந்து ஜெயலலிதா ஆட்சி, ஏடிஎம்கே ஆட்சி. இது ஏன் சொல்கிறேன்னு பின்னாடி என்னன்னு சொல்கிறேன், அந்த கதை பின்னாடி வரும். அப்போ அந்த சீஹார்ஸ் ஹோட்டலில் போய் பேசுகிற போது அவர் மேனேஜர் எங்களுக்கு ரூம் தர மாட்டேன்ட்டார். அப்போ நாங்கள் உள்ளே சொல்கிறோம், சார் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளாக இருந்துகிட்ருக்கு, அந்த ஹோட்டல் அந்த ஊர்லேயே அந்த தான் கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்புறம் அவர்கிட்ட பேசி ஓகே சொல்லிவிட்டேன், தங்க வச்சுட்டாங்க. அங்கே தங்கிட்டு நாங்கள் உடனே ஸ்பாட்டுக்கு போகிறோம். ஸ்பாட்டுக்கு போனால் ஊரே வந்து மயானமாக இருக்குது. எங்கேயோ அழுது ஓஞ்சு எல்லாம் ஒவ்வொரு தடவை மூலையில் கிடந்துட்டு இருக்காங்க. எங்கே பார்த்தாலும் பிணங்கள்,
அங்கங்கே பாடி கிடக்குது. அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஆள் வந்துட்டு போயிட்டுருக்காங்க. அப்படியே ஓஞ்சு கிடக்குது. ஒரு போர்க்களத்தில் எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி சாஞ்சு பிணங்களெல்லாம் அங்கங்கே கிடக்குது. அதை ஓவர்செல் பண்ண முடியல. சில இடத்துங்களெல்லாம் உள்ளுக்குள்ளே புதஞ்சு கிடக்கு. இப்படியெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது இப்போ நாங்கள் போய் எங்களுக்கே ஒரு இதாக இருந்துச்சு. போய் என்ன பண்ணுறது தெரியல. கேமராமேன் அப்போ வந்து கார்த்தி, அப்புறம் அசிஸ்டண்ட்டு ஸ்டாலின்ட்டு ஒருத்தர், அப்புறம் நான், அப்புறம் ரமேஷ்ன்ட்டு ஒருத்தர், அவர் இறந்துட்டார் டிரைவரு. இதுதான் எங்கள் குழு. போனோம். அது மறக்கவே முடியாது. அப்புறம் நாங்கள் போனோமே எங்களுக்கே ஒரு என்னென்னா அது வந்து சுற்றிலும் ஃபுல்லாக ஒரு இளவு வீடு மாதிரி இருக்கும்ல, ஊரே இளவாக இருந்துச்சு அப்படி இருக்கு. அந்த மாதிரி பயங்கரமாக இருக்குது. அங்கே போனால் அப்படியே பார்த்தோம். அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே இதெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே பாதிக்கங்கிட்ட பேசுகிறதுக்கும் கூட அவங்களுக்கு இல்லை. ஏன்னா 24 hours அவங்க சாப்பிடல பண்ணல, எந்த கடையும் இல்லை, ஹோட்டல் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட் நாளே எங்களுக்கே வந்து அந்த பரபரப்பான நேரத்தில் வந்து சாப்பாடு என்னென்னலாம் யோசிக்கவே இல்லை. அந்த மாதிரி பரபரப்பாக போயிட்டுச்சு. அப்புறம் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்துகிட்டு இங்கேருந்து நியூஸ் எல்லாம் அனுப்புகிறோம், போகிறோம் வர்றோம். அப்படி இருக்கிற காலகட்டத்தில் வந்து அந்த நாகப்பட்டினத்தை பொறுத்த வரைக்கும் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், சவுக்குத்தோப்பு, வேதாரண்யம், அந்த நாகூர் சர்ச் ஒன்று இருக்குது, அந்த தர்கா ஒன்று இருக்குது. இதுதான் முக்கியமான இடங்கள். இந்த முக்கியமான இடத்துல வந்து இந்த தெய்வம் வந்து எல்லாம் சில விஷயங்கள்ல இயற்கையை தடுத்து நிறுத்து அப்படிம்பாங்கள்ல, அதெல்லாம் அங்கே நடந்துச்சு. அந்த சர்ச்சில் வந்து தண்ணி உள்ளுக்குள்ளே வரல. சுற்றிலும் வந்து எல்லா பக்கம் எல்லாம் வந்துருச்சு அந்த கிரவுண்டுக்கு. அதாவது என்ன வெளியில, ஆனால் வந்து இந்த சாமி அந்த இது உள்ள வரல. அது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. அது வந்து 2-3 இடத்துல நான் பார்த்தேன். அப்போ காளியம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு. காளியம்மன் கோயில் வந்து கிட்டத்தட்ட அந்த கோயிலை சுற்றி பக்கத்தில் வந்து எட்டி பார்த்து அப்படி தண்ணி அப்படியே போயிருக்கு உள்ள அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு இயற்கை விஷயங்களாக நடந்தது. ஒரு கடவுள் இருக்குது, இயற்கை அப்படிங்கிறது வந்து அந்த மக்கள் ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல். இதெல்லாம் வந்து ஏன் சொல்கிறேன்னா கடவுளுக்கும் இதுக்கும் அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு போக சின்ன சின்ன ஃபிட்டு கதைகளாக இருக்குது. அதில் நிறையா கதைகள் இருக்குது. ஒரு எபிசோடில் எல்லாம் சொல்ல முடியாது. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு பஸ் அந்த கீச்சாங்குப்பம் போகும்போது அங்கே பார்த்தா மீன் மார்க்கெட், நிறைய பெரிய மார்க்கெட்டு. அங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000-3000 பேருக்கு மேலே வந்து அங்கே ஃபிஷ் எல்லாம் வாங்குறதுக்கு வருவாங்க. அன்னைக்கு சண்டேங்கிறதுனால 2000 பேருக்கு மேலே வந்துக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா கடல் மட்டம் எப்படி இருக்குது, கடல் மட்டத்துக்கு கீழே வந்தது அந்த மார்க்கெட் இருக்குது. இப்போ ஒரு வாளியில் தண்ணி ஊற்றுனா கீழே உட்காந்துருக்குறவங்கள எப்படி இருக்கும், ஒரு 1000 எறும்பு இருந்துச்சுன்னு ஒரு வாளியில் கொட்டுன்னு எப்படி இருக்குது, அந்த எறும்புக்கு வந்து ஒரு மக்களாக நினச்சிக்குவாங்க எப்படி இருக்குது, அந்த மாதிரி சூழ்நிலை. அப்போது வந்து அங்கிருந்து பெரிய கடலுங்கிறது, கடல் நீருங்க வந்து ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. அப்போ வந்து கொட்டுற போது அங்கே இருக்க மீன் வாங்கிட்டு இருந்தால் மீன் விற்கிறோம் எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகுது. அத்தனை பேர் காலி. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே இருக்குது. ஆனால் அரசாங்கம் வந்து அன்னைக்கு வந்து பெருசாக வந்து மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக அன்னைக்கு வந்து டோட்டல் டெத்தை வந்து தமிழ்நாடு முழுக்க 22,000 தான் கணக்கு காட்டினாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், அந்த மீன் மார்க்கெட்லேயே 5000 பேருக்கு மேலே செத்துருப்பான். அந்த ஒரு பகுதியில் மட்டும் அங்கே இருக்கிற மக்கள் வந்து தகவல் சொல்கிறாங்க, சார் இங்கே வந்து 4000-5000 பேர் இருப்பாங்க சார். மீன் மார்க்கெட் பெரிய மார்க்கெட்டு, அன்றைக்கி வந்து எல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் வந்து இப்படி கடலில் வந்து தண்ணி அடித்து போனது வந்து கிட்டத்தட்ட எல்லா மக்களுமே காலி சார் அப்படின்னு அவர் பதட்டத்தோடு சொல்கிறான். இப்போ வந்து அப்போ நேரடியாக பார்க்கும்போது எப்படி இருக்கும். இந்த மாதிரி காலகட்டத்தில் வந்து அங்கே மீட்பு பணிகள் வந்து நிறையா பரபரப்பாக இருக்கணும். அப்போ கலெக்டர் வீரசிகாமணின்ட்டு ஒருத்தர், செண்பகமணின்னு நினைக்கிறேன், அப்போ கலெக்டர் அவர் வந்து ஒரு நாளில் வந்து ஒழுங்காக செய்யலைன்னு சொல்லிட்டு அப்போ வந்து முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அம்மையார் வந்து உடனே அந்த அவரை தூக்கி அடித்தாங்க. பக்கத்தில் இருக்கிறவர் வந்து பொறுப்பு கொடுத்தாங்க, அவரும் சரியாக செய்யலின்ட்டு. அப்போ ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறையில் இருக்கார் இல்லையா, அவர் தான் போட்டாங்க. அவர் தான் போட்டு அவரும் பரபரப்பாக இருக்கிறார். இப்போ அவர் எங்கே போகிறாரோ சில இடங்கள் நானும் அவங்களுக்கு போவோம். அதாவது ஜேர்னலிசம்னா என்னென்னு அங்கே தான் தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ஃபோன் பண்ணி ஒருத்தர் ஃபோர்ஜரி பண்ணி ஃபோன் பண்ணிவிட்டு இதை கொடு அதை கொடுன்னு சொல்லிட்டு வாங்குறாங்கல்ல, அதெல்லாம் ஜேர்னலிஸ்ட். இதுதான் ஜேர்னலிஸ்ட். மக்களாக இருந்து அவனுக்கு வந்து எங்கெங்கே இருக்கிறான், பசியாகிறான் அப்படின்ட்டுலாம் பார்த்துட்டு அவனுக்கு வந்து செய்ய வேண்டிய செஞ்சுட்டு அவனுக்கு காப்பாற்றுறதுக்கு மீட்பு பணி உருவாக்குது. அதை தான் பண்ணணும் நாங்கள் போன்ட்டு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ வந்து கலெக்டரும் மாற்றிட்டாங்க. மீட்பு பணி அங்கங்கே முகாம்களை போட்டு மருத்துவ முகாம்கள், அப்புறம் சாப்பாடு, இதெல்லாம் வந்து எல்லாமே கொடுத்து இது பண்ணுறாங்க. அப்போது கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்காதவங்களுக்கு கிடைக்காது. இதில் என்ன ஒரு பியூட்டினா, கிட்டத்தட்ட துண்டுபட்ட கிராமங்கள்லாம் இருந்துச்சு. சுற்றிலும் தண்ணி இருக்குது.
அவங்க இருக்கிறாங்களா இல்லையானா கூட தெரியாது. சில பேர் வந்து எங்களை கூட்டிகிட்டு போவாங்க, வாங்க சார் அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து கேமரா தூக்கிட்டு அதை பண்ணி தண்ணியிலே. ஆமாம். அப்புறம் அங்கே சாப்பாடு வர வச்சு அவங்களுக்கு வச்சுட்டு அவங்க கையெடுத்து கும்பிடுவாங்க. 2 நாளாக சாப்பிடாம இருந்தது சார், என்ன எப்படியே உயிர் போயிரு நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து திடீர்னு வந்து இது பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார் அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு. இது சுனாமி ஏற்பட காரணம் என்ன அப்படின்ட்டு ஒரு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து சுமத்ரா தீவு பக்கத்தில் வந்து ரிக்டர் அளவு வந்து 9.1 ரிக்டர் அளவு 9.1ங்கிறது இப்போ வந்து சர்வசாதாரணமாக எல்லா இடத்துலையும் வந்து ரிக்டர் அளவு 6-7 வந்துச்சுன்னா அதெல்லாம் சாதாரண விஷயம். 9 தாண்டிங்கிற போது பெரிய விஷயம். அது வந்து கடலுக்கு கீழே வந்து அந்த பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளேட் வந்து இடம் மாதிரி ப்ரெஷர் தூக்கி இப்படி போகிறபோது தான் கீழே கடல் அந்த தண்ணி தூக்கி அடிக்கும். தண்ணி அப்படியே வர்றபோது வேகமாக கிட்டத்தட்ட 60 அடி தூரத்தில் வந்து அலை வந்துச்சுன்னு எப்படி இருக்கு பாருங்க கடல் மட்டத்தில். அதை மேலே பார்த்தாவே மிரண்டுருவாங்க, அதுலேயே பாதி உயிர் போயிடும். அந்த மாதிரிலாம் இங்கே வந்துச்சு. ஆனால் நம்ம இங்கே வர்றபோது சென்னைக்கெல்லாம் வர்றபோது பெருசாக ஒன்றும் இல்லை. சென்னையில் வந்து 432 பேர் இறந்தாங்க, அதனால ஞாபகம் இருக்குது எனக்கு. இங்கேயும் வந்து நிறையா இது போச்சு, பெரிய எஃபெக்டெல்லாம் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டது நாகப்பட்டினம் தான், அது மறக்க முடியாத உண்மை. அப்புறம் அக்கரைப்பேட்டை, கீச்சாங்குப்பம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த கடலில் வந்து பெரிய பெரிய லான்ச்சர் எல்லாம் வச்சுருப்பாங்க. சின்ன சின்ன படகு இருக்குது, கட்டுமர படகு இருக்குது, இது இருக்குது. அத்தனை படகும் உடஞ்சது. அவங்க இருக்கிற மக்களெல்லாம் ரொம்ப இது பண்ணாங்க. அதை பார்த்தா பாதியில் உயிர் அதிலேயே போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு மீனவ மக்கள் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம். அப்புறம் ஒரு லேடி வந்து தன்னோட கணவர் வந்து பீச் ஓரத்தில் வாக்கிங் போயிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து லைவ்ல ஒய்ஃபோட பேசிட்டு இருக்காரு அந்த சமயத்தில். அவங்க சொன்ன கதை அது. பேசிட்டு இருக்கிற போது கிட்டத்தட்ட அப்படி எங்க சீக்கிரம் வந்துருங்க டிஃபன் சாப்பிடணும், சரிம்மா அது தண்ணி வருது அதோட முடிச்சுது. அந்த அம்மா சொல்றாரு. இப்படி நிறைய சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது. இதெல்லாம் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது, வேதனையாக இருக்குது. அப்போ ஒரு இடத்துல வந்து நாங்கள் கடற்கரை ஓரத்தில் ஒருத்தர்கிட்ட இன்னும் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிற போது எனக்கு காலுக்கு கீழே இன்னும் நெருடலாக இருந்துச்சு. என்னடா நெருடலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படியே சரி அவர் பேட்டி எடுக்கிற போது அதையும் பார்த்துக்கோனே கீழே சரி முடிஞ்ச வரைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். கீழே பார்த்தா ஒரு பாடி அப்படியே தண்ணியோட அப்படியே அந்த மணல் மூடி கிடக்கு. நான் அது மேலே நின்றுருக்கிறேன், அந்த பாடி மேலே நின்று நான் பேட்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன். சரி அப்படியே பார்த்தோம்னா சரி இன்னும் எத்தனை உள்ளுக்குள்ளே புதஞ்சிருக்குன்னு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சூழலில் இருந்துச்சு, மறக்கவே முடியாது. அடுத்த நாள் என்ன ஆகுது, கிட்டத்தட்ட வந்து செகண்ட் டைம் சுனாமி வரப்போகுது அப்படின்ட்டு ஒரு பீதி கிளப்புறாங்க, நாடு முழுவதும் பீதி கிளப்புறாங்க. இதில் வந்து ஏற்கனவே வாழ்ந்ததுக்கு தாங்க முடியாமல் மக்கள் எல்லாம் அழுது புலம்பிட்டு இருக்கிற நேரத்தில் மறுபடியும் சுனாமி வருது அப்படிங்கிற போது எப்படி இருக்குது. அப்போது அந்த சுனாமி வருதுன்னு சொல்லிட்டு எல்லா பக்கமும் பரவலாக பேச்சடி வருது, மக்கள் அடித்து ஓடுறாங்க எல்லா பக்கமும். அப்போது வந்து பட்டன் ஃபோன் தான், பட்டன் ஃபோனில் நாங்கள் ஃபோன் அடித்து எங்களுக்கு வந்து எல்லா இது கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் ஹோம் மினிஸ்ட்ரிக்கு டெல்லிக்கு ஃபோன் பண்ணி கேட்குறோம், சார் இந்த மாதிரி மறுபடியும் செகண்ட் டைம் வருமா அப்படிங்கிற போது அவன் பதட்டப்படாமல் விளக்கமாக சொல்கிறான், செகண்ட் டைம் வர்றதுக்கு இன்னும் 100 வருஷம் ஆகும் அது ஃபார்ம் ஆகிறதுக்கு, அதனால நீங்கள் தில்லா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இந்த மாதிரி அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரிலாம் மியூசிக் போட்டு அப்புறம் எப்படியெல்லாம் போட மாட்டாங்க, ரெட் ஃப்ளாஷ் மட்டும் அடிப்பாங்க, ரெட் கலரில் போட்டு ஒரு பிரேக்கிங் மட்டும் வரும் கீழே. அது ரெட்டு வந்துனாவே மக்கள் வந்து ஓ பெரிய விஷயம் அப்படின்னு பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு தான் அப்போது மோனோபொலி தானே சன் நியூஸ் எல்லாம். அப்போ வேறு யாரும் பெருசாக அந்த அளவுக்குலாம் இல்லை. அப்போது ஜெயா டிவி இருந்துச்சு, ராஜ் டிவி இருந்துச்சு, வின் டிவி இருந்துச்சு, சன் டிவி இருந்துச்சு, அவ்வளோதான். ஆனால் அதில் வந்து மோனோபொலி இவங்க தான். இவங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நிறைய இருந்திருக்கு. அப்போ வந்து முதலாக வந்து இப்போது செகண்ட் டைம் வர்ற போது அப்புறம் நான் பட்டன் ஃபோன்லேயே பேசுகிறேன். அப்புறம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது அந்த செய்தி வந்தோடனே நான் வந்து தொடர்பு கொள்கிறேன் லைவில். அப்போ லைவில் வந்து பெரிய விஷயம் இல்லை, ஃபஸ்ட்டு லைவில் பேசுகிறேன். ஆமாம், தமிழகத்தில். ஆமாம், ஓகே. அதாவது வீடியோவோட லைவில் பேசுகிறது வந்து நம்ம சன் நியூஸ் தான், அது ரிப்போர்ட்டர் நான் தான். அப்புறம் அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிற போது நான் பேசுகிற போது கிட்டத்தட்ட அது சொல்கிறேன், யார் பொதுமக்கள் வந்து பயப்பட தேவையில்லை, 2ஆம் முறை வந்து சுனாமி வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, 100 ஆண்டுகள் ஆகும். ஆனால் அந்த ஃப்ளாட் செட் ஆகி மறுபடியும் வர்றதுக்கு
இந்த மாதிரி வந்து ஹோம் மினிஸ்ட்ரி உள்துறை செயலகம் வந்து நமக்கு இந்த மாதிரி சொல்லிக்குது, ஆனால் பயக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிற போது பேசிட்டு நான் நின்றுட்டு அப்படியே பார்க்குறேன், பக்கத்து வீட்டில் ஓடிட்டு இருக்காது. ஓகே, மறக்க முடியல பார்க்குறாங்க மக்கள், அது மறக்கவே முடியல என்னால். பார்க்குறவோ அந்த மக்கள் அப்படியே பார்த்துட்டு இப்படியும் திரும்பாங்க, நான் நின்றுருக்கிறேன், அவங்க எல்லாரும் கூப்பிடுறாங்க பார்த்துட்டு. ஆனால் அதெல்லாம் மறக்க முடியாத, இதான் ஜேர்னலிசத்தில் வந்து இதெல்லாம் மறக்க முடியாத விஷயமா இருக்குது எனக்கு. அப்புறம் உடனே சரி சரின்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். அப்புறம் போயிட்டு இருக்கிற போது அதே கவனிச்சார், கடற்கரை ஓரத்தில் வந்துட்டு இருக்கேன். அப்போ வந்து அந்த பொறுப்பு கலெக்டர் வந்து ராதாகிருஷ்ணன் அவர் பார்த்துட்டாரு, அதையும் பார்த்துட்டு நான் கடற்கரை ஓரத்தில் போயிட்டு இருக்கேன். சிங்கிளாக அவர் ஒருத்தர் மட்டும்தான் தைரியமாக வர்றார் கடற்கரை ஓரத்தில். மக்கள் வந்து ஓடிட்டு இருக்காங்க, அவர் தனியாக வர்றார், அவருக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் வராது அப்படின்னு தெரிஞ்சோன்னே. அப்புறம் நான் திரும்பி பார்க்குறேன், யாரோ ஒரு உருவம் தெரியுது தனியாக வர்றாருன்னு பார்த்தா கலெக்டர். அப்புறம் கலெக்டர்கிட்ட போனோம், அவர் என்னென்னு தெரியல கையை கொடுத்துமா என்னை கட்டி பிடிச்சிட்டாரு. இன்றைக்கும் இருக்கிறாரு அவர் உடனே. ஏன்னா அந்த எமோஷன், மக்களை காப்பாற்றணும், இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எமோஷன் இருக்கும்ல. இப்போ நீங்கள் கரெக்டாக கோல் அடிச்சிட்டிங்க அப்படின்ட்டு அவர் அந்த நேரத்தில் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்டுக்குமே அது வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருந்திருக்கும் சார் நீங்கள் சொன்னது. ஆமாம், ஏன்னா மக்கள் பதற்றத்தில் இருப்பாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. கரெக்ட், இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரும்போது அதிகாரிகளும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறதுக்கு டைமாக இருக்கும். ஆமாம், அது பேசுறதுக்கு அவருக்கும் முடியல, அப்புறம் கட்டி பிடிச்சிட்டாரு. அப்படி கட்டி பிடிச்சிட்டு ஓகே சார் வேற எதுவும் பேசுறதுக்கு எங்களுக்கும் தோணலை. ஏன்னா நாங்கள் வந்து திட்டத்தட்ட அங்கே ஒரு 12 நாள் இருந்தேன். 12 நாள் இருந்தால் ஏற்கனவே நான் கருப்பாக இருப்பேன். அந்த கடற்கரை காத்துக்கிட்டு விட்டு என் உருவே மாறிடுச்சு. வீட்டில் வந்து எல்லாம் ஒய்ஃப் உள்பட மற்றவங்க எல்லாருக்குமே அடையாளம் தெரியலைங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு அந்த உப்பு காற்று அடிச்சு ஒரு மாதிரி ஆயிரு. சாப்பாடு இல்லை, சுற்றி பக்கம் ஹோட்டல் இல்லை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்புறம் இப்படியே ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. அப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த பாடி ரெக்கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த நிறைய பெண்களெல்லாம் வந்து கூட வந்தவங்களால கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் தூரத்துக்கு அப்படியே அடுக்கி வச்சுருந்தாங்க. ஒட்டு துணி இல்லை, ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு இதாக அகோரமாக இருந்துச்சு. அதில் சில பேரெல்லாம் வந்து இந்த கண்ணில் காதில் மூட்டுறது, அதில் வந்து சமூக விரோதிகள் உள்ள வந்து திருடுறது, இது பண்ணுறது, அது ஒரு நியூஸ் மறக்க முடியாது. அதெல்லாம் அதே வந்து போலீஸ் இது பண்ணி அது கிட்டத்தட்ட சமூக உள்ள வந்து நிறையா கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த நேரத்துலையும் ஒரு இளவு வீட்லேயும் வந்து இப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. அது ஒரு பக்கம் போயிடுச்சு. அப்புறம் மீட்பு பணிகளை வந்து மீட்கிறதுக்கு பெரிய பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நான் வந்து லைவ் வச்சு பேசுகிற போது ஒரு ஃபாரினர்ஸ் எல்லாம் இருந்தாங்க, அவங்களோட இதெல்லாம் பேட்டி எடுத்தேன். டூரிஸ்ட் வந்தவங்க, ஆமாம் டூரிஸ்ட் வந்தவங்க, அப்புறம் அது கூட பாதிக்கப்பட்டவங்க, சமூக ஆர்வலர்கள் வந்தவங்க, அவங்கெல்லாம் எங்கெங்கேயும் போனீங்க, என்ன பண்ணீங்க, மக்கள் எல்லாம் இந்த துண்டுபட்ட மக்களெல்லாம் இருப்பாங்களா, அவங்களெல்லாம் போய் பார்த்தீங்களா அப்படிங்கிறத பற்றி பேட்டி எடுத்து அன்னைக்கு வந்து லைவில் அடித்து இந்த பிசிஆர் ரூமில் வந்து எல்லாருமே கிளாப் பண்ணதாக சொல்லுவாங்க. இன்னைக்கு ஃபஸ்ட்டு லைவில் வந்து பேசுனீங்க அப்படிங்கிற மாதிரி. அன்றைக்கி வந்து எம்டிஎல்லாம் வந்து சந்தோஷப்பட்டு அப்படியே ஃபுல்லாக ஒரு நாள் ஃபுல்லாக ஓட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு சுனாமியில் நிகழ்வாக இருக்குது. அது உண்மையாகவே பயங்கர பிரச்சனை. அதாவது என்னோடய ஜேர்னலிச கெரியரில் வந்து மறக்க முடியாத நிகழ்ச்சி இதெல்லாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு நாள் அப்படின்றது எப்படி இருக்குது? நீங்கள் சென்னையில் இருந்தால் வந்து நாகப்பட்டினம் போகிறீங்களே, அது சுனாமி வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய நிலவரம் எப்படி சார் இருந்தது சென்னைக்கு? இங்கே வந்து எல்லா வசதி பக்கத்தில் இருக்கிறனால வந்து இங்கே வந்து பெருசாக எஃபெக்ட் இல்லை. பெருசாக உள்ள வந்து அந்த கடற்கரையை தாண்டி அதெல்லாம் தண்ணி அந்த அயோத்திக்குப்போ அந்த பகுதிகளெல்லாம் வந்து தண்ணி பூந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லி இது பண்ணாங்க. அதே சமயத்தில் நின்றிருந்த கார்களெல்லாம் நிறையா பழுதடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. 453 பேர் இங்கே சென்னையில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அங்கே அதாவது எங்கே என்ன சொல்கிறது, அந்த திருவள்ளூர் மாவட்டம் அந்த இதில் இருந்து காசிமேடு இருக்கிற போட்டு இதெல்லாம் வந்து லான்ச்சு இதெல்லாம் வந்து எல்லாமே தூக்கிட்டு போயிடுச்சு, எல்லாம் உடச்சி இதாகிடுச்சு. அதே சமயத்தில் அப்படியே வந்தீங்கன்னா ஈசிஆர் ரோடு எல்லாமே, அது ஈசிஆர் ரோட்லலாம் பெருசாக ஒன்றும் இல்லை. இங்கே சென்னையில் வந்து ரொம்ப இந்த சைடில் நம்ம மெரினா பீச் இதெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ கடலில் வாக்கிங் போனவங்க, குளிச்சுட்டு இருந்தவங்க, நின்றுட்டு இருந்தவங்க, அவங்க எல்லாத்தையும் உள்ள எடுத்துகிட்டு போயிடுச்சு. அதில் தான் 453 பேர் என்னமோ இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்துச்சு. சென்னை பெருசாக ஒன்றும் பாதிக்கலை. இருக்கிறதே வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட்டோட கணக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 22,000 பேர் இறந்தாங்க தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து நாகப்பட்டினத்தில் அதிகபட்சமாக 12,000 பேர், அந்த ஒரு 12,000 சொச்சம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் 20,000க்கு மேலே வந்து அங்கேயே இறந்துக்கிறாங்க அப்படின்னு தான். ஏன்னா சில இதெல்லாம் வந்து அப்போ வந்து பிரபகாண்டம் பண்ண மாட்டாங்க, பெருசாக காட்ட மாட்டாங்க. பெருசாக காட்ட போது பயம் இன்னும் மக்களுக்கு அதிகமாகிடும். அதனால் வந்து சுனாமிங்கிறது வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவமாக இருக்குது.
ஆனால் அன்பே சிவம் படத்தில் வந்து கமல் கூட அந்த சுனாமி சொல்லியிருப்பாரு, ஆழி பேரலை அப்படிங்கிற பற்றி சொல்லியிருப்பாரு. ஏன்னா அதெல்லாம் ரிசர்ச் பண்ணால் தான் அது ஆரம்பத்தை அது அந்த விஷயத்தில் வந்து கமல்ஹாசன் வந்து ஒரு மிக நடிகராக இருந்தால் கூட ஒரு ஆய்வுகளை வந்து அவர் வந்து அதை கொண்டு வந்து கூட அப்போ நியூஸ் பண்ணாங்க. இப்போ கமல் வந்து அன்பே சிவம் படத்தில் வந்து ஆழி பேரலை பற்றி சொல்லிக்கிறாரு அப்படிங்கிறது. அது உண்மையாகவே அப்போ வந்து கூகுள் இதெல்லாம் வந்து அதிகமாக கிடையாது. அது சர்ச் பண்ணி வந்து படிக்கவும் முடியாது. அந்த காலத்துலையும் கூட அப்படி நியூஸ் பண்ணி இது பண்ணாங்கங்கிறது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. தசாவதாரம் படத்தில் கூட அந்த காட்சிகளை வச்சிருப்பாரு கமல்ஹாசன். கரெக்ட். அதை பார்த்தா நிறைய பேர் தெரிஞ்சு இந்த மாதிரி தான் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு இதுக்கு வந்து அப்போ தான் மக்கள் வராங்க, இப்படி வாய்ப்பு இருக்கு. சார் அந்த நேரத்தில் இப்போது ஃபோன் கம்யூனிகேஷன் பெருசாக கிடையாது. எப்படி சார் தொடர்பு கொண்டாங்க? பாதிக்கப்பட்டவங்க எப்படி இருக்காங்க, என்ன ஆனாங்க, எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் அப்படின்றது எப்படி சார் இருந்துச்சு அப்போது? அப்போ வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி பெரிய அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனு அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது. பட்டன் ஃபோன் தான். அதில் வந்து திட்டத்தட்ட என்ன டிஸ்கனெக்ட் தான். நிறைய பக்கம் ஒன்றும் நடக்கிறது, சில இதில் வந்து கம்யூனிகேஷன் இருக்காது. அப்போ இருந்தாலும் வந்து இந்த செய்திகள் தான். இப்போ வந்து நம்ம வந்து பாதிக்கப்பட்ட ஒரு முகாமில் போட்டு அடக்கி வச்சுக்கிறாங்கன்னா அவங்க சில பேர் சொல்லுவாங்க. இப்போ என்னால் முடிஞ்ச வரைக்கும் அந்த வந்து அப்போ வந்து நாகப்பட்டினத்தில் இருந்தபோது 10-12 நாட்கள் இருந்தபோது அங்கே முகாம்களையும் சரி, அந்த சர்ச்சுகளையும் சரி, அந்த தற்காவலையும் சரி உட்கார வச்சுங்களெல்லாம் நான் போய் எல்லாம் சந்தித்து பேசணும். அதுலேயும் வந்து சில சண்டைகள்லாம் வந்துச்சு. அப்போ வந்து உரிமையோட செல்வராஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மட்டும் நீ வந்து செய்யலை அப்படிங்கிற மாதிரி சொல்லி சண்டையெல்லாம் போட்டாங்க. தற்காவலை பெரிய ரகலையாச்சு. அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுத்து இப்படியெல்லாம் நடக்கும், உங்களோட பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறோம், 1 நாள் 2 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனைகளெல்லாம் இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து இந்த சமூக ஆர்வலர்களால் கொண்டு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட சொல்லி அங்கே போங்கன்னு சொல்லி டைவெர்ட் பண்ணி அந்த மாதிரி நிறையா பண்ணோம். சில விஷயங்களெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது அப்போ எனக்கு நிர்வாக ரீதியாக கூட பிரச்சனை வந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு இருக்கிற மீட்பு பணியெல்லாம் நல்லா போன்ட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிற போது அதிமுக ஆட்சின்னு நான் முதலே சொன்னேன்ல, ஏன் இது சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நான் லைவில் பேசிட்டு இருக்கோம், லைவில் வந்து தடுக்க முடியாது. அப்போ திமுக எதிர்க்கட்சி. அப்போ நான் அதிமுக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் வந்து இந்த பணிகளெல்லாம் சிறப்பாக நடந்துட்டு இருக்கு, மீட்பு பணி நல்லா நடக்குது, மருத்துவ முகாம்கள்லாம் நல்லா செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு நான் லைவில் பேசிட்டு உடனே அதில் இருக்கிற ஒருத்தர் வந்து நீ என்ன ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற அப்படின்னு கூட பேசுனாங்க. உள்ளது தான் சார் சொன்னேன், இதில் என்ன அங்கே உண்மையாகவே நல்லா நடத்துனாங்க அப்படிங்கிறத சொன்னேன் நான் அப்படின்னு. அது ஒரு கான்ட்ரவைஸ் ஆச்சு. ஸோ வந்து இப்படி வந்து ஜேர்னலிசத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சில சால்வுகள் பண்ணுறது அன்னைக்கு உண்மையாகவே தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா உண்மையாக நல்லா பண்ணாங்க அப்படிங்கிறத அன்னைக்கு பார்த்தத போது நல்லா தெரிஞ்சிச்சு. மருத்துவ முகாம்களெல்லாம் அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. நிறையா சமூக ஆர்வலர்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் அப்படின்றது வந்து இப்போது நீங்கள் நாகப்பட்டினம் சொன்னீங்க, சென்னை சொன்னீங்க, மற்ற மாவட்டங்களில் எந்த அளவுக்கான பாதிப்புகள் இருந்துச்சு, அது குறித்து தகவல் உங்களுக்கு ஏதாச்சும் அன்னைக்கு இருக்கு? கடலூர் மாவட்டத்தில் நிறையா மாதிரி சம்பவம். கடலூர் மாவட்டம் அன்னைக்கு வந்து டூரிசம் பிளேஸ் பக்கத்தில் இருக்குமாங்கல்ல, அந்த பகுதிகளெல்லாம் வந்து நிறைய பாதிக்கப்பட்டிருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மாவட்டத்தில் ஒரு 24 ஹவர்ஸில் வந்து இரும்பு பாலம் போட்டாங்க. இராணுவ வீரர்கள் வந்து பெரிய இரும்பு பாலம் போட்டாங்க ஒரு முக்கியமான இடத்துல வந்து அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அது ஒரு அதாவது மறக்க முடியாத ஒரு தகவல். ஒரே 24 ஹவர்ஸில் ஒரு பெரிய பாலம் போட்டு இது பண்ணி மக்களுக்கு ஒரு டிரான்ஸ்போர்ட் போக்குவரத்து இது பண்ணுறது வந்து மிகப்பெரிய இது. அன்றைக்கி வந்து அது பெரிய விஷயமா பேசினாங்க. அங்கே இருக்கிற கடலூரில் இருந்த சுரேஷ்குமார் இருந்த என் ஃப்ரெண்டு தான், அவர் தான் அந்த ரிப்போர்ட்டிங்கில் பார்த்தாரு. அவர் அங்கிருந்து ஒரு சில தகவலெல்லாம் சொன்னார். சொல்கிற போது இந்த பிரச்சனையை சொல்லிட்டு இருக்கிற போது 24 ஹவர்ஸில் வந்து இராணுவ வீரர்கள் வந்து பாலம் அமைச்சாங்க அப்படிங்கிறது மறக்க முடியாத ஒரு தகவல் அப்படிங்கிறது. இது வந்து ஒரு முக்கிய விஷயம் அப்படியே பார்க்கணும். இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கோயில் உள்ள தர்கா உள்ளலாம் வந்து மக்கள் இருந்தாங்க, அங்கெல்லாம் தண்ணி வரல, அந்த மாதிரியான சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாச்சும் நீங்கள் கேள்விப்பட்டீங்க சார் அந்த சமயத்தில்? ஆமாம், அப்போ வந்து ஒரு காளியம்மன் கோயில் ஒன்று இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏரியா கடற்கரை ஒட்டி இது கடலில் தண்ணி வந்து மக்கள் எல்லாம் அவங்க போய் தஞ்சமடைஞ்சுக்கிறாங்க அந்த கோயிலில். அது வந்து அப்படியே வந்துட்டு அந்த கோயில் பக்கத்தில் அப்படி தண்ணி வெட்டி பார்த்து அப்படியே போனதாக பின்னாடியே அப்படியே திரும்பி போயிடுச்சு. அங்கேருந்து அவங்க லைவ்ல பார்த்தவங்க சொல்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு சொன்னாங்க அப்படின்னா அந்த சாமிக்கு ஒரு சக்தி வாய்ந்த சாமி, பார்த்துட்டு தண்ணி அப்படியே இழுத்துட்டு போகுது பின்னாடி, ஒரு பொட்டு தண்ணி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்ன விஷயம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதே மாதிரி இந்த இதில் சர்ச்சில் சொன்னேன்ல, சர்ச்சில் வந்து அப்படி தான் உள்ளுக்குள்ளே வரவே இல்லை. அங்கேயும் மக்கள் போய் தஞ்சமடைஞ்சு உள்ளுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஆனால் சுற்றிலும் தண்ணி சூழ்ந்துருச்சு.
கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இருந்தால் அப்படியே உள்ளே மேலே வந்துருச்சு, உள்ளே பூந்துருக்கு. ஆனால் அதையும் வரல, வந்து ஏசு காப்பாற்றிட்டாரு அப்படின்ட்டு அவங்க நம்பிக்கை அந்த மாதிரி இது. அப்போ தற்காவில் அப்படித்தான் அங்கே வந்து மதம் வேறுபாடு இல்லாமல் எல்லா மக்களும் வந்து உள்ளே இருந்தாங்க. தஞ்சமாடி உட்காந்துட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போட்டு ரிலீஃப் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 15-20 நாள், ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அன்னைக்கு வந்து இறந்தவங்க வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தால் கூட பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு. கவர்மெண்ட்டு இதெல்லாம் என்ன பார்க்குறது, எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு சுனாமின்னு தனியாக ஒரு காலனியே கட்டி கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு போயிட்டு தான் இருக்குது. அதனால் சுனாமி வந்து பெரிய ஒரு அங்கே இருக்கிற இன்றைக்கி வந்து ஒவ்வொரு ஸ்டோரி, ஒவ்வொரு மக்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. இப்போ போனால் கூட நிறைய எடுக்கல. கிட்டத்தட்ட சுனாமியில் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணை வந்து தத்தெடுத்து ராதாகிருஷ்ணன் ஒரு இப்போ கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் பயங்கர சுவாரஸ்யமான தகவலாக இருக்குது. அங்கே இருந்த பாதிப்புகளை தாண்டி அங்கே நிறைய மனிதத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது சார். நிறைய தன்னார்வர்கள் வந்து ஒர்க் பண்ணாங்க. அது நீங்கள் சொன்ன மாதிரி ஜாதி மதம் இதெல்லாம் கடந்து அங்கே வந்து மக்கள் ஒன்றா இருந்த விஷயங்கள்லாம் நம்ம வந்து பார்க்க முடியுது. இது என்னதான் நமக்கு வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயங்கள், ஒரு பேரழிவாக இருந்தாலும் கூட அதுலேயுமே சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? இது எப்படி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம? இல்லை, இந்த நூற்றாண்டில் வந்து இவ்வளவு பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்துறது வந்து மறக்க முடியாத நிகழ்வு இது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா பேரலை, அதாவது சுனாமி அப்படிங்கிற போது அந்த அலையிலேயே வந்து பேர்லேயே வந்து நிறைய இருக்குது. இந்த பேரிழப்பு வந்து இனிமேல் வரவே கூடாது, மனித இதை பார்க்கவே கூடாது, இந்த மாதிரி போகிற சம்பவம் வந்து நடக்கவே கூடாது அப்படிங்கிறது இருக்குது. அப்போ தான் வந்து ஒரு மனுஷன் என்ன எவ்வளவு சம்பாதிக்கிறான் போகிறான், இவனுக்கு வித்தியாசம் என்ன, இவன் பெரிய பந்தா விடுறான், இவன் வந்து இது பண்ணுறான், அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த காலகட்டத்தில் காமிச்சிருச்சுல்ல சார். அந்த காலகட்டத்தில் வந்து சாப்பாடு கிடைச்சா போகுது, உயிர் வாழ்ந்தா போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. எதுவுமே இல்லை. கடற்கரை மக்கள் இருக்கிறவங்க வந்து அவங்க மீனவர்களுக்கு, குறிப்பாக மீனவர்களுக்கு எதுவுமே இல்லை கையில் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஆகி மறுபடியும் அவங்க மீண்டும் ஒரு புது வாழ்க்கையை தான் ஆரம்பித்தாங்க. அன்னைக்கு வந்து கடல் மாதான்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் வந்து கடல் மாதா வந்து அந்த கடல் அதுக்கப்புறம் கடலை பார்க்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட் பார்த்துருப்பாங்க. ஆமாம், அந்த கடலை பார்த்தாவே எனக்கு பிடிக்கல, கடலில் வாழ்க்கையில் மேல் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. சரி, என்னதான் பண்ணுறது, நான் இனிமேல் கடல் கூட சேர்ந்தே வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவை பொறுத்த வரைக்கும் அது ஏடிஎம், எந்த நேரத்தில் காசு அப்படிங்கிற மாதிரி அந்த மக்கள் வந்து அது கூட போகிறவங்களும் இருக்காங்க. சரி அப்படின்ட்டு. ஆனால் இப்போ வந்து 21 வருஷம் ஆனது ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் வந்து அதை மறந்து போயிட்டாங்க மக்கள். ஆனால் இன்றைக்கும் வந்து அது நம்ம கண் முன்னாடியே நிற்குது. ஏன்னா இலங்கையில் வந்து அந்த ஹோட்டல்ஸில் பார்த்த நான் அந்த அந்த விசுவல்ஸு, அதே சமயம் கடலோரத்தில் வந்து பீச்சில் அந்த ரொம்ப கொஞ்சம் ராயலாக இருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் இருந்தவங்க கிட்டத்தட்ட ஒரு 60 அடி உயரத்துக்கு அந்த அலை வந்து வரபோது பாதி உயிர் இதுலேயே போயிடும். அந்த ஓட்டத்தில் இருந்த கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்ரு, 200, 300, 500 மீட்ரு வரைக்குமே இருந்த கடற்கரைகள், இந்த ஹோட்டல்ஸு இதெல்லாமே வந்து பல ஆயிரம் கோடிக்கு வந்து லாஸு. பல ஆயிரம், அது கிட்டத்தட்ட பல நூற்றுக்கணக்கான உயிர்கள் சேதம். இலங்கையில் வந்து நிறையா பேர் இருந்தாங்கன்னு சொல்லணும். அப்போ ராதிகா கூட ஒரு பேட்டி கொடுத்த நடிகை ராதிகா கூட, அப்போ தான் நான் ஜஸ்ட் மிஸ்ஸு, அப்போ தான் வந்துட்டதுக்கப்புறம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் கழிச்சு இதாயிருக்கு, இல்லைன்னு நான் அன்றைக்கே செத்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேட்டி கொடுத்தாங்க. அப்படி நிறையா இது இருக்குது. அந்த மாதிரி நினைவினைகள் வந்து சுனாமி நினைவுகள் வந்து இன்னும் கண் முன்னாடியே நிற்குது. அன்றைக்கி வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாக எதுவும் இல்லாமல், தகவல் தொழில்நுட்பம் எதுவும் இல்லாமல் அப்போவே போராடி நிறைய வேலைகள் செஞ்சோம், மக்களுக்கு பயன்படுற மாதிரி செஞ்சோம் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் எனக்கு வந்து ஒரு ஆறுதல் ஜேர்னலிஸ்டில். சார், அந்த சமயத்தில் வந்து நடுக்கடலில் மீன் பிடிச்சிருந்த மீனவர்கள் வந்து உயிர் பிடிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல். இந்த சுனாமி அந்த சமயத்தில் நடுக்கடலில் இருந்தவங்க வந்து தப்பிச்சிட்டாங்க, அந்தளவுக்கு பெரிய பாதிப்பு அவங்களுக்கு ஏற்படலை. கரையோரம் இருந்த அந்த ஒரு இடத்துல தான் நிறைய பாதிப்பு ஏற்படுச்சு அப்படி ஏதாவது ஒரு தகவல் இருக்குது, அது உண்மையா சார்? இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதை கடல் வந்து கடலோர பகுதிகளில் மட்டும்தான் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டரில் தான் அதனோட வேலையை அதிகமாக காட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி நடுக்கடலில் வந்து அந்த எந்த வித பிரச்சனைகளும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி வந்து மீனவர்கள் வந்து 12 நாள் 13 நாள் உயிர் வாழ்ந்து பொழைச்சி ஒரு 2-3 பேர் எல்லாம் இருந்துக்கிறாங்க அப்படிங்கிறது தகவல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. கடற்கரை ஓரத்தில் தான் இருக்குது, கடலில் சென்டரில் தப்பிச்சவங்க நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவன்
கொண்டு போன உணவு வச்சு இது பண்ணிகிட்டே இருந்தாங்க. கடல் தண்ணி குடித்தாலும் உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக போச்சுன்னா வந்து சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு அவங்க உயிரிழந்துருவாங்க. கிடைச்சதை வந்து கொண்டு போன தண்ணியும் சரியா மீன் கிடைச்சதை அதை அப்படி வச்சுட்டே வந்து கொத்தையரும் கொலையுருமா வந்து இருந்தவங்களாம் மீட் பணிகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தகவல் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் அந்த இன்சிடென்ட் லைவாக பார்த்து நீங்கள் பேசியிருக்கீங்களா சார்? அவங்க என்ன சொல்லியிருக்காங்களா? ஐ மீன் அந்த ஒரு சுனாமி வரும்போது அதை லைவ்ல பார்த்து உயிர் பிழைச்சு அதன் பிறகு அவங்க எதாவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு? ஆமாம்மா, கிட்டத்தட்ட அப்போ வந்து அவங்க வந்து பார்த்த விஷயங்கள் அவங்க சொந்த பந்தங்களெல்லாம் முன்னாடியே என்னோட குழந்தைகள் மற்றவங்கெல்லாம் வந்து என் கண்ணு முன்னாடியே வந்து தண்ணி இழுத்துட்டு ஓகே அப்படிங்கிறத சொல்கிற போது கேட்குற போது அதுவும் சரி. அப்புறம் கிட்டத்தட்ட அங்கே மீட்பு பணி எழுந்தவங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு ஸ்டோரி இருந்துச்சு. அதாவது கேட்டோம்னா ரொம்ப இதாக இருக்குது, அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு தகவலர்களுக்கு. அப்புறம் அதே சமயத்தில் நம்ம சொன்ன மாதிரி தான் கிட்டத்தட்ட பாடி வந்து நூற்றுக்கணக்கெல்லாம் அடுக்கி வச்சுட்டு இருந்து என் கூட வந்து கேமரா அசிஸ்டண்ட்லாம் வந்து அவர் திருமணமாகாமல் இருந்தார். அப்போ எனக்கு கல்யாணமே வேண்டாம், அந்த அதான் அந்த இனத்தெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போ அந்த லைவில் கூட நான் சொன்னேன், முதல் எடுத்து லைவ் வச்சு பேட்டி எடுத்தது வந்து அது மறக்க முடியாத தகவல். அப்போ வந்து அது கிட்டத்தட்ட பெருசாக பிபிசியிலேருந்து சில ஃபுட்டேஜ் எல்லாம் நம்மகிட்ட கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் வந்து ஒப்புதல் பெற்று இங்கே வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பிபிசி கொடுத்து அவங்க வந்து உலகளாவிய பரவ வச்சு அந்த நியூஸ் எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறது ஒரு பெருமை. அதெல்லாம் மறக்க முடியாத உண்மை. அந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் நடந்துச்சு. கிட்டத்தட்ட 21 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ அந்த மொமெண்ட்டை ரீக்ரியேட் பண்ண முடியுமா சார்? அந்த ஒரு இடத்துல அந்த லைவ்ல நீங்கள் என்ன பேசுனீங்க, அந்த ஒரு மொமெண்ட் அப்படியே ரீக்ரியேட் பண்ண முடியுமா சார்? அது வந்து சில சமூக ஆர்வலர்கள் இருப்பாங்களா, போனவங்க வர்றவங்க தன்னார்வ தொண்டர்கள் இருக்கிறவங்கள அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிற்க வச்சு பேசினேன். நீங்கள் எந்தெந்த கிராமத்துக்கு போனீங்க, எங்கே போனீங்க, எப்படியெல்லாம் இருந்துச்சு, மக்களை துண்டாடப்பட்டிருந்த இடத்துல எல்லாம் போனீங்களான்னு சொல்லிட்டு அவங்க மூலமாக தான் நாங்கள் தெரிஞ்சுட்டோம் எங்கெங்கெல்லாம் இருக்குது மக்கள், எங்கெங்கெல்லாம் துண்டாடப்பட்டு 2 நாள் 3 நாள் சாப்பிடாமல் இருந்தவங்களாம் நாங்கள் அவங்கள போய் மீட்டு கொண்டு வந்ததை அந்த கதையை அவங்க சொன்னாங்க. சில இடங்களெல்லாம் சொன்னாங்க. அவங்க போய் ப்ரெட்டு இருக்கிற சாப்பாடெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்க வச்சு அவங்க உயிர் பிழைக்க வச்சாங்க அப்படிங்கிற கதையெல்லாம் சொன்னாங்க. அந்த கதையெல்லாம் ஃபுட்டேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது உலகளாவிய விஷயங்களாக கொண்டு போனாங்க. பிபிசி அதை நம்மகிட்ட வாங்கி கொண்டு போனது அது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்குது. அப்புறம் கூட இருக்கிற அந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து அதை பாதிக்கப்பட்ட இதில் வந்து அவங்க பேச்சே வரல. சில பேர் வெளியில் இருக்கிறவங்க தான் வந்து எல்லா விஷயம் சொன்னாங்க. பதட்டத்தில் வந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு முடியல, பேச தெரியல அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் பார்க்க முடிச்சு நம்மளால். இல்லை சார், அந்த சுனாமி திரும்ப வராது, திரும்ப இன்னும் 100 வருஷம் கழிச்சு தான் வரும் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்களே சார் லைவ்ல, அது சொல்கிறேன் சார். அந்த ஒரு மொமெண்ட்டை திரும்ப அது வந்து அதான் கடற்கரை ஓரத்தில் தான் போயிட்டுருக்கேன். அப்போ வந்து நான் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு நாள் வாட்ச் பண்ணிவிட்டு எங்களுக்கு வேலையை காலையில் எழுந்திரிக்க வேண்டியது, போக வேண்டியது. காலையில் 6 மணிக்கு எழுந்திரிப்போம். காலையில் எழுந்திரிச்சதுமே 6 மணிக்கு ஃபோன் லைவில் கொடுப்போம். அப்புறம் லைவில் பேசுவோம் விஷுவலில். காலையில் பேசிட்டு உடனே அடுத்த ஷெட்யூல்டு எங்கே போகிறோம் அப்படின்னு காலையில் 9 மணிக்குள்ளே முடிவு பண்ணுவேன். எங்கள் குழு செய்திக்குழு முடிவு பண்ணுவாங்க. சரி, இந்த ஏரியா போகலாம், இந்த திசையில் போகலாம், நம்பியார் சவுக்குத்தோப்பு போகலாம், நம்பியார் நகருக்கு போகலாம், இல்லை கீச்சாங்குப்பம் போகலாம், இல்லை வந்து இது வேதாரண்யம் போகலாம் அப்படின்லாம் போவோம். அப்படியெல்லாம் போகிற போது பார்த்தீங்கன்னா திட்டத்தட்ட ஷெட்யூல் போட்டு போயிட்டு இருப்போம். ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கிற போது சவுக்குத்தோப்புங்கிற இடம், அந்த இடத்துக்கு போனால் உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக சவுக்காக அப்படியே அதை அப்படியே நெளிஞ்சு இப்படி போயிட்டு அப்படி தான் போகணும். அது வந்து கடற்கரை ஓரம் தான். ஓகே. அப்போ அந்த உள்ளூர் வாசி சொன்னார், சார் இது வந்து விடுதலை புலிகள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி சார். ஓகே. அப்போ வந்து அவங்களும் லைவில் இருக்கிறாங்க. 2004 அவங்களும் லைவில் இருக்காங்க. அப்போது எனக்கு திடீர்னு ஒரு பயம் வந்துச்சு. சரி, என்னதான் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அந்த இடமும் அந்த மாதிரி இடம் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது. பகலில் போனால் கூட இருட்டாக தான் இருக்குது. ஃபுல்லாக சவுக்கு மரம்லாம் இருக்குது. உள்ளுக்குள்ளே நீங்கள் அப்படியே நெளிஞ்சு தான் போகணும். அந்த இடத்துல கூட நாங்கள் போனோம். போய் கடல் அப்போ பார்த்து இது பண்ணால் கடல் அப்படியே எங்களை பார்க்குற மாதிரி இருக்குது. ஓகே. ஈரிட வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி கடல் பார்த்தாவே மிரட்டுற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படி தான் வந்து அப்போ தான் வந்து ஒரு சமயத்தில் அப்படி இருந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மக்கள் அடித்து ஓடுறாங்க. என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியல. ஒருத்தனை பிடிச்சி கேட்குற போது என்ன மறுபடியும் சுனாமி வருதாமா சார் அப்படின்னா எவன் கிளப்பி விட்டான். இப்போ அந்த கிளப்பி விடுற போது தான் நம்மளுக்கு அவங்கள மக்களை வந்து பதட்டம் இல்லாமல் பார்க்கணுங்கிறதுக்காக தான் அப்போ நம்ம வந்து பேசி இதை சொல்கிறோம் இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பட்டன் ஃபோனு தான் பேசிட்டு சொல்கிறோம். கூப்பிட்டு டெல்லிக்கு கம்யூனிகேஷன் போட்டு அடித்து சொல்கிறோம். இப்போ நாங்கள் வந்து அப்போது
எங்கள் எடிட்டர்கிட்ட பேச முடியல. சென்னைக்கு பேசாமல் டெல்லிக்கு பேசினதுக்கப்புறம் அவங்க உள்துறை செயலகம் வந்து இல்லை அப்படி வர்றதுக்கே வாய்ப்பில்லை, நீங்கள் வந்து தைரியமாக பேசுங்க, வராது 100 ஆண்டுகளுக்கு பின்னாடி தான் வரும் அப்படின்ட்டு அவங்க தெளிவாக சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நாம் சொன்னதுக்கப்புறம் சுனாமி வருவதற்கு வாய்ப்பில்லை, ஏதோ பீதியை கிளப்பி மக்களை வந்து குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறத நான் ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் அடித்து சொல்கிறேன். இப்போ ஃப்ளாஷ் நியூஸ் அடிக்குது. ஃப்ளாஷ் நியூஸ் அடித்தா அப்போ ரெட் ஃப்ளாஷ் அடித்தாவே எல்லோரும் மக்கள் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த ஃப்ளாஷ் நியூஸ் அடிக்கிறத பார்த்துட்டு நான் அதை பார்த்துட்டு அப்படியே திரும்புகிறேன். ஓடிட்டுருக்குது, டிவி ஓடிட்டுருக்கு, மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கொஞ்சம் பதட்டமெல்லாம் குறையுது. ஓடுறவங்க ஓடியாருவாங்களாம் நிற்கிறாங்க. அப்புறம் சரி ஒரு தடவை மிரட்டினா அந்த மிரட்டில் தான் பயந்துட்டாங்க. 60 அடி தூரத்தில் வந்து ஹைட்டில் வந்து அந்த தண்ணி பார்த்து எப்படி இருக்குது, அது வேகம் சரியான வேகம் வந்து அடிச்சுன்னா அப்படி சவுக்கில் அடித்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரி வேகமாக இருக்குது. அதில் போகவும் முடியாது. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்து மறக்க முடியாத ஒரு லைவாக இருக்குது. அந்த பதட்டத்தை நினச்சி இன்றைக்கி வரைக்கும் அந்த என்னோடய நிகழ்வில் மறக்க முடியாத நிகழ்வாக இருக்குது. மக்கள் வந்து திரையில் நிறைய ஹீரோக்களை வந்து கொண்டாடி நம்ம பார்த்துருக்கோம். பட் மக்களுக்காக களத்தில் நின்று போராடுற, மக்களுக்கு உதவுற உங்களை மாதிரியான பத்திரிகையாளர்கள் தான் உண்மையான ஹீரோஸ்ன்னு நான் இது மூலமாக தெரிஞ்சுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.